This meeting is being recorded. நேற்று நம்ம பார்க்குறப்ப கூட எதாவது டெஸ்ட் பண்ணாங்களோ அந்த கேம்பெயின் பாட் கோவைக்கு வந்து ஒரு இது பண்ணோம். ஆனால் நம்ம லீடு சப்மிட் பண்ணிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த தேங்க்யூ பேஜ் போட்டுட்டு கீ ஈவெண்ட்ஸ் அதான் அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லீடு போடலைங்க. லீடு எதுவும் வரல எனக்கு கீ ஈவெண்ட்ஸ் 0 தான் இருக்கும். கீவேர்ட்ஸ் பண்ணி காமிச்சிருங்க. இந்த புக் டெமோ தேங்க்யூ. இந்த இது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு லீடு போட்டேன். ஆனால் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வர லீடை தான் அதை ட்ராக் பண்ணி ஈவெண்ட்ஸை காமிக்கும். ஆனால் அது முன்னாடி நடந்துக்கிட்டு அது கண்டுக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் போட மறந்து சரிப்பா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் வந்ததுன்னா கஸ்டமராக போடுவாங்க. நான் நடுவில் காமிக்கிறேன். அக்விசிஷன் தான் இருக்கும். ஸோ பிரைமரி சேனல் அண்ட் செகண்டரி சேனல் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ டேட்டாஸ் இருக்கும், நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டு தான். ஸோ டேட்டாஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்வரிக்கு எடுத்துருவோம். அதில் உங்களுக்கு January 1 to 31st. நம்ம இந்த 2026 டைரக்ட் ஆர்கானிக் சர்ச்ல 900 வந்துட்டாங்க. ஆர்கானிக்ல கூகுள்ல பிங்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரெஃபரல் பார்த்தோம், சோஷியல் பார்த்தோம். இது எல்லாமே வந்து நம்ம செகண்டரி சேனல் மூலம் வச்சு பார்க்க பின் நல்லா இருக்கும். ஸோ இதில் சில இதெல்லாம் கிடைக்காது, ஏஜ் ஜெண்டர் அதெல்லாம் ஹைலைட் ஆகுது. ஸோ எதாவது இருக்கோ அதை நம்மளாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் எங்கேஜ் டைம் அது இப்போ நீங்கள் ஓவர் வியூ வந்து வச்சுக்கோங்க. அக்வசிஷன்னா ஒரு கஸ்டமர் உள்ள கொண்டு வர்றது. செஷன் அப்படிங்கிறது எங்கேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 1 minute 5 seconds அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னது ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பர் ஆக்டிவ் யூசர். அதாவது நம்மளோட வெப்சைட்ல அவங்க ஆவரேஜா 1 minute 5 seconds வரைக்கும் 0.5 seconds அதான் 5 seconds வரைக்கும் அவங்க என்கேஜ் ஆயிருக்காங்க. அப்போ யோசிச்சு போறேன்னா ஒரு 2000 சம்திங் மெம்பர்ஸ் உள்ள வர்றாங்க. ஆவரேஜா 1 நிமிஷம் தான் இருக்காங்க எல்லாரும். இது குட்டா பேடா? இது பேட் தான் சொல்றேன். எவ்வளவு மினிட்ஸ் இருந்தா குட்னு நினைக்கிறீங்க?
அட்லீஸ்ட் நம்ம ஒருத்தவங்களோட வெப்சைட் பார்க்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 10 மினிட்ஸ் ஆகுது இருந்தா ஓகேங்க. இது வந்து ஒவ்வொரு யூசர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆவரேஜா எல்லா யூசரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆவரேஜா எவ்வளவு இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க? 5 மினிட்ஸ். அபிநயா நீங்க? 3 to 5 minutes, sir. 3 to 5. வெரி குட். பட் ஜெனரலா அப் டு 3 மினிட்ஸ் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம். நம்ம இந்த மாதிரி லீட் ஜெனரேஷன் சைட்ல 3 மினிட்ஸ் இருந்தாலே இது. ஸோ 2 and above குட், 1 வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட், 1 கம்மியா கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ட் as Google Analytics experts, give me benchmark engagement time average for Apple technology. நான் நம்மளோட இதுல போடுறேன். நான் அதுவே கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். So education, higher education, research shows that engagement session duration should be around நம்மளோட டேட்டா வச்சு படிச்சு சொல்ற மாதிரி 20 to 30 seconds அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்லி அண்டர் எங்கேஜிங். 30 to வந்து ஆவரேஜ். 1 minute to 2 minutes குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 3 minutes மேலே வந்து எக்ஸலன்ட். 3 வரைக்குமே ஓகே. ஸோ 1 to 3 வந்து ஸோ நம்ம பார்த்தா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 1 நிமிஷத்துல அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜ் நம்ம படிச்சு பார்க்கறதுக்கே 1 நிமிஷம் ஆகாது. அப்புறம் 1 மினிட்டுங்கிறது எப்படி பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே நம்ம பேஜை படிக்கிறது கிடையாது. உண்மை அதுதான். நம்மகிட்ட வர எத்தனையோ வெப்சைட் நம்ம என்ன போட்டுருக்கோன்னு படிக்காமே அப்ளை பண்ணிட்டு வந்துருவோம். எல்லா டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்கும், ஆனா யாரும் படிக்கவும் மாட்டாங்க. அவங்க என்னன்னா இந்த என்கொயரி ஃபார்ம் எங்கேயாவது இருந்தா அந்த முடிவு எடுத்தாங்க படிக்கணும்னா அதில் போய் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்ப்பாங்க, என்ன அப்படிங்கிறது பார்ப்பாங்க, மிடில் கொஞ்சம் பார்ப்பாங்க, மீதி எல்லாம் படிக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சாவே உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும் ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால யாரும் படிக்கிறதுலேயே நம்மளுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இவ்வளவு கண்டென்ட் எழுதியிருக்கோம், யாரும் படிக்க மாட்டோம். நம்ம இன்ஸ்டிடியூஷன் பத்தி வந்து வெளியில வந்து சொல்றது கஸ்டமரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க அப்படின்னா யாருக்கா அப்புறம் இத்தனை எழுதி இருக்கோம் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணி? கூகுளுக்கு சார், எஸ்இஓல எஸ்இஓக்காக நம்ம எழுதிருக்கோம். ஸோ கூகுள் படிக்கணும், அது மில்லி செகண்ட்ல படிச்சாலும் படிச்சிடும், எப்படி வேணாலும் படிக்கும். அப்ப நம்ம கஸ்டமர் படிக்கிறாங்களோ இல்லையோ, கூகுள் படிச்சாதான் நம்ம முன்னாடி வருவோம். முன்னாடி வந்தாதான் கஸ்டமர் படிக்கலைனாலும் ஒரு என்கொயரி போட்டு போவோம். அந்த பர்பஸ்க்காக ரிப்ளை எழுதி. ஆனா எழுதுறது எல்லாமே என்னன்னா கூகுளுக்காக தான் எழுதுறோம், மைண்டர் தான். ஆனா ஒரு கஸ்டமரே கோர்வையா படிச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் நீங்க எழுதணும். நீங்க அதுக்காக கூகுளுக்காக வெறும் கீவேர்டே போட்டு எழுதிக்கூடாது. கூகுளுக்காக எழுதுறோம், நிறைய கண்டென்ட் எழுதுறோம். ஆனா ஒரு ரியல் கஸ்டமர் படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிட்டு அவங்க படிச்சா என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இதுல கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ அப்படிதான். ஸோ இப்போ ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் அதிகப்படுத்தணும். 1 மினிட்லேருந்து 1.5 மினிட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் இப்படியே இருக்கிற வெப்சைட்டை என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜ் டைமை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றும் கண்டென்ட் வந்து மெயினாக கொடுக்குறாங்க. ஐ மீன் அந்த டாப்பிக்கை வந்து மெயினாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அந்த கோர்ஸ்னா அந்த கோர்ஸ் உள்ள போய் பார்க்குற மாதிரி இல்லாமல் சார், செப்பரேட்டா வெளியிலே பேஜ் கொண்டு வந்து அதுல இருந்து பார்க்குற மாதிரி. சரி, ஓகே. வேற அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். மேபி இன்னும் கொஞ்சம் பிரசன்டபிளா கலர்ஃபுல்லா பண்ணா. பிரசன்டபிள், கலர்ஃபுல், கரெக்ட். போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இது மாதிரி தான். இது மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும். அப்ப நான் கண்டென்ட்டை படிக்கிறத விட கண்ணில் பார்க்குற இமேஜும் வீடியோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதைத்தான் விரும்புறாங்க. அப்போ நான் கண்டென்ட் நிறைய போடுறத விட வீடியோ போட்டேன்னா வீடியோக்காகச்சும் என் பேஜில் அந்த வீடியோ ஒரு 30 செகண்ட்ஸ் பார்க்குறாங்களோ என்னமோ இருந்தாலும் கூட அதுக்காகச்சும் ஒரு 30 செகண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆவரேஜ் டைம். அப்போ நீங்கள் ஆவரேஜ் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்கேஜாகவும் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கணும். 2 கொஸ்டினை கேட்டு அதில் ஆன்சர் சொல்லி ஒரு குவிஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத எகைன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஆவரேஜ் எங்கேஜ் டைம். ஸோ எங்கேஜ் டைம் அதிகமாச்சு அப்படின்னா கூகுள் என்ன நினைக்குது, நான் கஷ்டப்பட்டு நம்ம எஸ்இஓ பண்ணி முன்னாடி கொண்டு வந்துடுறோம், கிளிக் பண்ணி வர்றாங்க,
இந்த ஒரு நிமிஷம் கூட இல்லாம 10 செகண்ட் 1 செகண்ட் 2 செகண்ட்ல வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் என்ன நினைக்குது அப்படின்னா பவுன்ஸ் ரேட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இப்ப சொல்றதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. பவுன்ஸ் ரேட் அப்படின்னா வந்த ஸ்பீட்ல வெளியில போறது. ஒரு கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க, அது கூகுள் மூலமா இருந்தாலும் சரி சோசியல் மீடியா வந்தோடனே அடுத்த செகண்ட் வெளியில் போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூகுள் அசீவ் பண்ணது இந்த வெப்சைட்ல ஏதோ இவங்களுக்கு பிடிக்காம இருக்க மாட்டிருக்கு, ஒருத்தரை வச்சு டிசைட் பண்றதில்ல. அந்த நிறைய பேர் 100ல எத்தனை பேர் வந்து உடனே போறாங்க, அதிக பேர் வந்து போறாங்க அப்படின்னா வெப்சைட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அப்ப இதை ஏன் நான் போய் காமிக்கணும், எனக்கு நான் காமிச்சேன்னா தப்பான வெப்சைட்டை காமிக்கிற மாதிரி ஆயிருக்கு, வெப்சைட்டோட ரேங்கிங் குறைச்சிருவாங்க. நீ பாருங்க கூகுள் எப்படி எல்லாம் பண்றாங்க. நம்ம ஆன் பேஜ்ல என்னென்னவெல்லாம் பண்றோமோ பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் வந்து வெளியில போறாங்கிறத யோசிச்சுட்டு இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது பிடிக்காத இருக்க மாட்டேங்குன்னு வேண்டாம் நம்ம காமிக்கணும். இதே இது அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா லாஜிக்கலா என்ன திங்க் பண்ணுவான், கூகுள் திங்க் பண்ணும், ஓ இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம், வந்து எல்லாமே ஒரு நிமிஷம் அவன் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர் பண்றான். அதனாலதான் சொல்றேன் எஜுகேஷன் டெக்னாலஜிக்குன்னா 1 to 3 minutes அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ChatGPT போட்டேன்ல எஜுகேஷன், how about for e-commerce average time so 2 minutes to 3 minutes அப்படின்னு இவங்களே சொல்றாங்க. Any industry average time should be above 5 minutes. For most industry, 5 minutes average is not normal. E-commerce 1.2, education training 1 to 2.5, SaaS B2B 1.6. So, என்ன உலகத்துல எல்லாருமே வந்து 3 நிமிஷத்துக்கு மேல யாரும் இருக்கிறது ஆவரேஜ் 100 நிமிஷத்துல ஆவரேஜ். About 5 minutes is usually seen only in long-term blog content, வீடியோ ஹெவி பேஜஸ். இப்போ நான் சொல்ல முடியல, அவங்க சொன்ன மாதிரி வந்து வீடியோ போட்டோம்னா கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம். எல்எம்எஸ் கோர்ஸ் போர்ட்டல் அது வந்து படிக்கிறதுனால ரிசர்ச் பண்ண வர்றவங்களே இவ்வளோ அந்த போட்டாங்க. இந்த மாதிரி இதில் தான் அதிக நேரம் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இட்ஸ் வெரி ரேர் அண்ட் நாட் ரேக்கெட். அப்போ நம்ம வந்து ஆவரேஜ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில வீடியோஸ் குவிஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணலாம். மற்றபடி 1 to 3 இருந்ததுனாலே ஓகே அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த இது ரொம்ப முக்கியம். அப்போ கூகுள் வந்து ஆவரேஜ் டைம் குறைவா இருக்குன்னா அவன் ஏன் இதை காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆவரேஜ் டைம் நல்லா இருந்தது, அவங்களோட அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை முன்னாடி காமிக்கிறது. திருப்பி வந்தோடனே வெளியில போறதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம், கண்டென்ட் பிடிக்கல அப்படிங்கிறது உனக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இப்போ ஆன்லைன் கோர்சஸ் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. மேபி அந்த நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணாம இருக்கலாம். அப்புறம் சில டைம் வந்து அவங்க வெப்சைட் பார்க்கும்போது ஏதாவது கால் வச்சிருப்பாங்க சார். அவங்க வெப்சைட் மூலியமா வந்துட்டு அந்த கால் அந்த ஃபோன் நம்பர் எடுத்து டைரக்டா கால் பண்ணும்போது அவங்க எப்போ எடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த விட்டுட்டு வேற இதுக்கு போவாங்க, சர்ச் பண்ணுவாங்க. அது கால் பண்ணி அப்புறம் நான் சொல்ல வெப்சைட்டுக்குள்ள வர்றீங்க, வந்தோடனே வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. சின்ன டிபிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்ன போடலாம், இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் இன் கோயம்புத்தூர் இப்படிதான் நான் தேடுறேன். இப்படி வந்து உள்ள வரேன், ப்ரீ மெட்டீரியல்ஸ் படிச்சு பார்த்துட்டு உள்ள வரேன், இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்று அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, உடனே க்ளோஸ் பண்ணணும், 10 செகண்ட்குள்ள க்ளோஸ் பண்ணணும். வேற என்ன ரீசன் இருக்கலாம்? டெக்னிக்கல் எஸ்இஓல என்னென்னலாம் வருது? லோட் ஆகலனா பேஜ் கம்ப்ளீட்டா லோட் ஆகல, பேஜ் உங்களுக்கு லோட் ஆகல அப்படின்னா பொறுமையெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது லிங்க் எது இருக்கோ அதை போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பேஜ் ஸ்பீட் ஆர் பேஜ் லோட் இம்பார்ட்டன்ட். அப்போ கூகுள் ஏன் பேஜ் ஸ்பீடை பார்க்குறாங்கன்னா எஸ்இஓல ரேங்க் பண்ணணும்னா இவன் பேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, அப்போ வர்ற கஸ்டமர்லாம் இதனாலே போயிடுவாங்க. அப்போ
இவனை கஷ்டப்பட்டு நான் 10ல் ஒருத்தனா காமிச்சு உள்ள கிளிக் பண்ணி போனதுக்கு அப்புறம் பேஜ் லோட் ஆகி எல்லாரும் திரும்பி போறதுனால நான் பேசாம செகண்ட் பேஜ்லயே இருக்கு நம்மளுக்கு இருக்கிறோம். ஸோ அதனால இந்த மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இந்த பேஜ் ஸ்பீடு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னொன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் உள்ள வந்து பாக்குறேன், ஒரு 10 செகண்டுக்கு மேல என்னால இருக்க பிடிக்கல அப்படின்னா நான் வெளியில போயிடுவேன். எனக்கு மேஜர் இதாகல அப்படிங்கிறது. ஸோ அதனால பையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் வருதுங்கிறப்ப இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ மறுபடியும் யூசர் அக்விசிஷன் போடுறாங்க. பிரைமரி சேனல், செகண்டரி சேனல் எடுத்து நீங்க நல்லா பார்த்து பழகிக்கோங்க. உங்களுக்கு ஆக்சஸ் நான் கொடுத்துட்றேன் இன்னைக்கு. நீங்க உள்ள போய் எல்லாமே இது பண்ணி பாருங்க. ஸோ அதனால தான் இது என்னன்னா ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம். இப்போ நீங்க ஆவரேஜ் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, டைரக்டா வந்தவங்க 28 செகண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆர்கானிக் சர்ச் மூலமா வந்தவங்க 1 minute 58 செகண்ட்ஸ். அப்ப விருப்பப்பட்டு தேடி வர்றவங்க கிட்டத்தட்ட 2 நிமிஷம் இருக்காங்க கூகுள் மூலமா வர்றவங்க. அது கூகுள் தெரியல, மொத்தமா ஆர்கானிக் சர்ச். அது பிங்னால கொஞ்சம் குறைஞ்சிக்கலாம், ஏதாவது ஒரு இருக்கலாம். ரெஃபரல் மூலமா வந்து 48 செகண்ட்ஸ். ஆர்கானிக் சோசியல் 7 செகண்ட்ஸ். ஓகே. பெய்டு சோசியல் 37 செகண்ட். அப்ப இந்த சோசியல் மீடியா நமக்கு பெருசா எதுவும் வரல அப்படிங்கிறது இங்க வரும். பெய்டு சோசியலே வரல பாருங்க, 37 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 19 பேர் தான், அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆட் எல்லாமே ஃபார்ம் வச்சு கலெக்ட் பண்ணி ரன் பண்ணிடுறோம், வெப்சைட்டுக்கு அனுப்புறது இல்லை. அன்அசைன்டு, அதனால கண்டுபிடிக்க முடியல. 0 செகண்ட்ஸ். 1 minute ஆர்கானிக் வீடியோ கிராஸ் நெட்வொர்க். அப்போ நம்ம வர்றதுலேயே கூகுளில் வர்றவங்க தான் சார் ஆர்கானிக் சர்ச். இந்த ஆர்கானிக் சர்ச் அகைன் போட்டுட்டு கூகுளில் வந்தவங்க எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 minutes தாண்டுறாங்களா? அப்போ செகண்டரி சேனல் போயிட்டு டிராஃபிக் சோர்சஸ், மேனுவல் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் கூகுளில் வரவங்க 1 செகண்ட் அதிகமாக இருக்காங்க. 1 minute 52 செகண்ட்ஸ். ஜிஎம்பியில் வர்றவங்க ஜிஎம்பியில் வர்றவங்க கொஞ்சம் குறையிறாங்க, அதாவது 1 செகண்டோ 20 செகண்டோ. பிங்ல பாருங்க 3 minutes. சாட் ஜிபிடி வர்றவங்க 2 minute 18 செகண்ட்ஸ். சர்ச் யாகுல வர்றவங்க ஜிஎம்பி. அப்போ எனக்கு பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடியும் பிங்கும் நல்லா இருக்கு. ஆனால் பிங்ல வந்து டோட்டல் கவுண்ட்டுக்கு ரொம்ப குறையுது, 21 பேர் தான் வந்திருக்காங்க. அதனால ரொம்ப நேரம் இருந்தாலும் நமக்கு பெரிய ரிசல்ட் எதுவும் வர்றதில்லை. கூகுளில் வர்றவங்க 2 minutes which is good. ஏன்னா ஏன் கன்வர்ஷன் நடக்குதுன்னு இப்பயே நமக்கு தெரியுது. கூகுள் அதிக கன்வர்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா மேபி இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் நல்லா இருக்கு, 1 நிமிஷம் 58 செகண்ட். ஏன்னா லீடு போடுறதுக்கே உங்களுக்கு ஒரு 10 செகண்டாச்சும் ஆகும் அந்த நேம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. அதனால அவங்கள வர்றவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா. அப்போ நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம இதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கு. நீங்கள் பெய்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ப்ராக்டிக்கலாக நானே சொல்கிறேன். பெய்டு வந்து கூகுள் ஆட்ல அப்பப்போ பண்ணுறோம், காசு தான் போகுது. மெட்டா ஆட்ல பண்ணுறோம், ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு ஹேப்பனிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ரிசல்ட் எல்லாமே எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ல தான் வருது. இத்தனை லீட் வந்து உங்களுக்கு அதில் தான் வருது. ஸோ ஆர்கானிக்கை நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா we can generate more leads. இதுதான் இந்த அனலிட்டிக்ஸோட வேலை. அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணும்? டேட்டாவை கொடுத்துரும், நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறையோ ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்னும் நம்ம இதில் போய் பார்க்கணும்னா எனக்கு இந்த கோயம்புத்தூர்ல வந்தவங்க எத்தனை பேர், இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல சோர்ஸ் ஒரு சின்ன ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்தவங்க எவ்வளவு, இப்போ 190 லீட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுல கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ஃபில்டர் ஒன்லி கோயம்புத்தூர் மட்டும் பண்றேன். ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க 129 லீட், 190 லீட் டோட்டலா வெப்சைட்டுக்கு வந்திருக்கு. 129 லீட்ஸ் ஆப்வியஸ்லி வேர் இன் கோயம்புத்தூர் இங்கிருந்து வந்திருக்கு. அதுல கூகுள்ல வந்து 80 லீட்ஸ் வந்திருக்கு. டைரக்டா வந்தவங்க 35 லீட் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கூகுள் அண்ட் டைரக்ட் தான் கான்சென்ட்ரேட் இருக்கு. சாட் ஜிபிடில வந்தவங்க 8 லீட். ஸோ சாட் ஜிபிடி ஸ்டார்டட் கிவிங் சம் ரிசல்ட்ஸ். அது ஒரு தனி எஸ்இஓ ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. இனி ஃபியூச்சர்ல அதுவும் ஸ்டார்ட் ஆயிடும். சாட் ஜிபிடில எப்படி ரேங்க் பண்றது. ஸோ நம்மளுக்கு ஜெமினை வேற என்ன இருந்தாலும் இப்போதைக்கு காமிக்கிறது சாட் ஜிபிடி தான் காமிக்குது. ஸோ அதுல 8 லீடு வந்திருக்கு. ஸோ கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 62% கூகுள். அப்ப நான் வந்து கூகுள்ல கோயம்புத்தூர்ல 100% ரேங்க் ஆகும் இன்னும் பெட்டரா நான் பண்ணேன்னா ஐ வில் கெட் மோர் லீட்ஸ். கரெக்டுங்களா? எது எல்லாம் பின்னாடி இருக்கணும் நேற்று, அதனாலதான் நான் ரேங்க் ஆகாம செகண்ட் பேஜ்ல இருந்தது எல்லாமே எனக்கு ரிசல்ட் வந்திருக்காது. அப்ப செகண்ட் பேஜ்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வரக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் ரிசல்ட்ஸ். அப்போ அதே சமயத்துல கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க ஆர்கானிக்கா இவ்வளவு லீடு போடுறாங்கன்னா அவங்க பெய்ட் லீட்ஸும் பார்த்துருப்பாங்க. அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க படிக்கிறதுக்கு, ஏன்னா அங்க இருந்து தேடுறதுனால. ஸோ பெய்டு ஆடு நான் திங்க் பண்ணலாம். ஏன்னா கூகுள்ல வந்தாவே ஜிஎம்பிலையும் இது மூலமா நம்மளுக்கு லீடு வந்துருச்சு. அதே இதுல பெய்ட்லயே வரலாம் அப்படின்னா நம்ம பெய்டே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய போட்டிகள் அதிகமாயிடுச்சு, அதனால காஸ்ட் அதிகமான கேட்டு எல்லாரும். ஸோ இதுதான் வந்து அக்விசிஷன்ல ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம், கோல் எதிலிருந்து வந்திருக்கு, சிட்டி வைஸ் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்க பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து வில் கோ டு டிராஃபிக் அக்விசிஷன். இதுக்கு முன்னாடி வந்து தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். செஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இங்கே டிராஃபிக் அக்விசிஷன் நீங்க வந்தீங்கன்னா செஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூசர்ஸ்னு கொடுத்தாங்க. யூசர் அக்விசிஷன்ல போனீங்கன்னா யூசர், ஆக்டிவ் யூசர், நியூ யூசர். இங்க வந்தீங்க அப்படின்னா செஷன். இந்த செஷன் அப்படிங்கிறது டெக்னிக்கலா நம்மளுக்கு பெரிய யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம அதெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியதில்லை. அது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் யூஸ் ஆகுது, என்னால ஆக்சுவலா சொல்ல முடியல. பட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வகையிலும் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஒரு யூசர் உள்ள வர்றாங்க, நான் ஒரு டைரக்டாவோ கூகுள் மூலமா உள்ள வர்றேன். இப்போ ஆப்பின் கோயம்புத்தூர் நான் உள்ள வந்துட்டேன். நான் உள்ள வந்தோடனே ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 0 செகண்ட்ஸ், 1 செகண்ட், 2 செகண்ட், அந்த டைம் தான் செஷனுங்கிறது. அகைன் டைம். இப்போ செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு நான் வந்து ஒரு ப்ரௌஸ் இதெல்லாம் ஸ்க்ரால் பண்றேன், இப்படி போறேன், இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வர்றேன், எல்லாமே செஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த பேஜ் நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாக் வித் ஜாவா, ஃபுல் ஸ்டாக் வித் பைத்தான், அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நான் பைத்தான் கோர்ஸ் வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்போ செஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல என்னன்னா இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு லஞ்ச் டைம் ஆச்சு அப்படின்ட்டு நான் கிளம்பிடுறேன். ஓகே, இந்த ஃபீல்டு இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். எத்தனை மணிக்கு கிளம்புறேன்? கரெக்டாக 2:01 நான் கிளம்பிட்டேன். 2:01 நான் கிளம்பிட்டு ஒரு ½ an hour கேப் விட்டுறேன். 2:32 ஐ எம் கமிங் பேக். ஓகே, 30 மினிட்ஸ் கழிச்சு நான் வரேன். 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து நான் இந்த ப்ரௌசர் மறுபடியும் ஏதோ கண்டினியூ பண்றேன் அப்படின்னா, இல்லை 30 மினிட்ஸ் கழிச்சு வரலினாலும் என்ன ஆகுதுன்னா அந்த செஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு அது அனலிட்டிக்ஸ் கால்குலேட் பண்ணுது. இவன் லாகின் பண்ண அப்படி பண்ணதுல இருந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருந்தா, ஆனா எப்ப 30 மினிட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டி இல்லாம ஒரு 30 நிமிஷம் என்னைக்கு அந்த ப்ரௌசர் அந்த இது இருக்கோ அப்ப செஷன் கட் ஆயிடுச்சுன்னு. அப்ப எனக்கு பார்த்து நான் மறுபடியும் வந்து 2:32 கரெக்டா ½ an hour லஞ்ச் முடிச்சுட்டு வந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா செகண்ட் செஷனா என்னை எடுக்கும். யூசர் ஒரே ஆள் தான், மோகன்குமார் தான். ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது எப்படின்னா நான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன்னா அது ஒரு செஷன் தான். 2 மணி நேரம் அதில் மூவ்மெண்ட் மவுஸ் வச்சுட்டு அப்போ இது என்ன நினைச்சிட்டு ஏதோ ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு நினைச்சேன். எப்போ ஒரு ½ மணி நேரம் நான் எந்த டச் இல்லாமல் இருந்தேன்னா
அப்போ ஒரு செஷன் பிரேக் ஆகி அடுத்த செஷன் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். இது வந்து பெரிய கம்பெனிஸ் மேபி இதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. ஒரு யூசர் வந்து எத்தனை செஷன் இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது திங்க் பண்ணுவாங்க. நம்மளே மாதிரி கம்பெனிஸ்க்கு அது வேண்டியதில்லை. நம்மளே செகண்ட் செக்ஷன் நீங்க சொன்னது வந்து அது ஆட் ஆகுமா சார்? அதுல காட்டும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க யூசர் யோசிச்சு பாருங்க, 2000 யூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ 2000 யூசர்ஸ் உள்ள வந்தாவே இட்ஸ் கவுண்ட் ஆஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். யார் உள்ள வந்தாலும் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ டோட்டல் செஷன் வந்து 2000க்கு மேல இருக்குமா கீழே இருக்குமா? மேலதான். ஏன்னா ஒருத்தர் 2 செஷனாக இருந்திருக்கலாம், 3 செஷனாக கூட இருந்திருக்கலாம். அதனால மேலதான் இருக்கும். ஸோ அனாலிட்டிக்ஸ்ல இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா 3092 செஷன் காமிக்குது. யூசர்ஸ் 2000 பேர். ஜனவரி 1 to 30 வந்தவங்க 31 வந்தவங்க 2000 யூசர்ஸ் பிளஸ். ஆனால் செஷன்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு யூசரும் இந்த மாதிரி ½ an hour கேப் விட்டுருந்தாங்கன்னா செகண்ட் செஷன் ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ அதுதான் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே பொறுத்தளவுக்கு ஒரு யூசர் வரதான் நம்ம கவுண்டா வைக்கணும். அவன் கேப் விட்டுருக்கானா, மறுபடியும் வந்தா என்கொயரி போட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. நம்மளே மாதிரி கம்பெனிஸ். ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் பார்க்குறாங்க. மேபி செக் வித் வாட் இஸ் செஷன் and for which companies this is used to measure any output. Give me example. Group of user interactions that happen within a specific time period result. When a person visits your website and browses it, first session. A session end after 30 minutes of inactivity. நீங்க 30 நிமிஷம் எதுவும் பண்ணலைன்னா செஷன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். User comes back after 30 minutes, new session. இது நான் சொன்ன மாதிரி. Suppose someone visits app and home page, digital marketing course page, fill enquiry form, own session. If they return 1 hour, அதாவது இதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க, 1 hour சொன்னாங்கன்னா அது another session. Why it is important? Session helps measure website traffic, marketing performance, user engagement, conversion rate. Which companies use session to measure output? E-commerce companies, Amazon, they measure sessions, add to cart, purchases. Example, 10,000 sessions equal to 200 purchases. Education course rate, they measure sessions and course pages. 5,000 sessions, course and SaaS companies, so சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க, பட் என்ன யூஸ் அப்படிங்கிறத எனக்கு அதுக்கு இதே 300 செஷன் இவ்வளவு மெஷர்மெண்ட்னு சொல்றதுக்கு 200 யூசர்ஸ் இவ்வளவு என்கொயரிஸ் போட்டு போயிடலாம். நீங்க சொல்றது 10,000 செஷன்ஸ் 200 பர்ச்சேஸ்ங்கிறாங்க. நான் சொல்றேன் 8,000 கஸ்டமர்ஸ் 200 பர்ச்சேஸ் போட்டுருவோம். பட் ஆனா அவங்க வந்து இந்த செஷனை பேஸ் பண்ணி தான் மேபி என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல என்கொயரி எதுவும் போட மாட்டாங்க, செகண்ட் செஷன்ல ஏதாவது வந்து போடுவாங்க. ப்ராக்டிக்கலாக எனக்கு அதுதான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். பட் செஷன் இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா 30 minutes ஆஃப் இன்ஆக்டிவிட்டி. நீ அந்த வெப்சைட்ல 30 நிமிஷம் எதுவுமே நீ பண்ணல அப்படின்னா ஒரு செஷன் முடிஞ்சு அடுத்த செஷன் ஆரம்பிச்சிருந்தது. செஷன் 2 அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் வரேன் 30 minutes எதுவும் பண்ணலைன்னா மோகன்குமார் ஒரு யூசர் 2 செஷன்ஸ். யூசர் ஒன்று தான், செஷன்ஸ் 2. அது நான் சொன்ன எங்க எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நான் எக்ஸாம்பிள் படித்தாலும் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்தா அடுத்து என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத இப்போ எது மூலமாக வந்தாங்கிறது பார்த்தா தான் அக்வசிஷன். இப்போ நம்மளுக்கு அந்த 2000 பேர் வந்து கூகுள் மூலமாக, ரெஃபரல் மூலமாக, பிங் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக வந்ததை நம்ம பார்த்துட்டோம். அவங்க உள்ள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறது தான் என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூல பாருங்க, பேஜ் வியூஸ் எல்லாம் கொடுக்குது. நான் இந்த பேஜஸ் அண்ட் ஸ்கிரீன் டைரக்டா வந்தாங்க. இந்த ஜனவரி 1 to 31 பாத்தீங்கன்னா பேஜ் பாத் இந்த 2270 யூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இது அது ப்ளஸ் வந்து வியூஸ் அப்படின்ட்டு 6342 கொடுக்குறாங்க. ஏன் வியூஸ் அதிகமா இருக்கு? வியூஸ்னா ஒவ்வொரு பேஜையும் போறது ஒரு வியூ. ஆப்பிள் ஹோம் பேஜ் போனா ஒரு வியூ, பைத்தான் பேஜ் போனா இன்னொரு வியூஸ். அப்ப நமக்கு வந்தது 2250 பேர் தான் வந்திருக்காங்க.
வியூஸ் வந்து 6342 இருக்கு. இஸ் இட் குட் ஆர் பேட்? குட் தான். எப்படி சொல்ல வரீங்க குட்னு? ஏன்னா த்ரூ கால் மூலியமா வந்திருக்கவங்க வந்தாங்க சார், அது ஆட் ஆயிக்கலாம் சார். இல்ல அப்புறம் என்கொயரி ஃபார்ம்னு சொல்லிட்டு அவங்க தனியா நம்ம வெப்சைட்ல இது பண்ணா அதெல்லாம் ஆட் ஆகும் சார். கொஞ்சம் சொல்றீங்க, ஆனா கொஞ்சம் மார்க் சொல்றீங்க. அபிநயா பிகாஸ் அவங்க எல்லா பேஜஸ்மே இது பண்றாங்க சார், அதனால நம்மளுக்கு லீட்ஸும் ஜெனரேட் ஆகும். அதான் குட், அதனால லீட்ஸ் ஜெனரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. எஸ் எஸ். என்ன ஆக்சுவலா 2250 யூசர்ஸ் உள்ள வர்றாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்த பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 6303. அப்ப ஆவரேஜா ஒரு யூசர் 3 பேஜ் பாக்குறாங்க. 2000 × 3 போட்டீங்கன்னா 6000 ஆகும். அப்ப அது ட்ரஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நான் வந்துட்டு எனக்கு ஒரே பேஜில் நான் போயிட்டேன் அப்படின்னா மேபி வந்த காரியம் முடிஞ்சிருக்கலாம், இல்லை வந்த காரியம் முடியாமல் இருக்கலாம், 2 வேணாலும் இருக்கலாம். இன்னும் 2 பேஜில் நான் பார்க்குறேன்னா பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வெப்சைட். ஸோ இதில் யார் இவங்க எத்தனை நாள் ஃபீல்டு இருக்காங்க, ஏதோ நான் வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே இட் இஸ் அ ட்ரஸ்ட் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால வியூஸ் அதிகமாக இருக்கிறது நல்லது. ஸோ 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இருக்குது. பட் நான் 3 டைம்ஸ் தான் நம்மளோட வெப்சைட்டுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. 4, 5 எல்லாம் வந்ததில்லை. அத்தனை பேஜ் பார்க்குறாங்கன்னா இன்னும் சூப்பர். ஸோ 3 வந்து ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ இயர்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த 2250 பேர் வந்தவங்கள ஹோம் பேஜுக்கு 1283 பேர் வந்திருக்காங்க. இந்த ரோட் வெறும் ஸ்லாஷ் போட்டோம்னா ஹோம் பேஜ். பிளேஸ்மெண்ட் கிளைண்ட்டுக்கு 361 யூசர்ஸ். இன்டர்ன்ஷிப் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது 260. அதாவது டைரக்டா இந்த பேஜ் டோட்டலா பார்த்தவங்க, இந்த பேஜுக்கு டைரக்டா வரல, இந்த பேஜ் பார்த்தவங்க. பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 99 பேர். சரி, இது வந்து ஒவ்வொரு யூசர் வந்தது. இது வந்து பேஜ் வியூஸ். இந்த யூசரும் பார்த்துக்கலாம், வேற யூசர் வந்து கூட பைத்தான் பேஜ் பார்த்துருக்கோம். ஸோ டோட்டல் வியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கிளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கு, இன்டர்ன்ஷிப் பேஜ் அதிகமாக பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் பைத்தான், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நம்மளோட வெப்சைட்ல எது அதிகமாக பார்க்குறாங்கன்னா ஹோம் பேஜ் விட்டுருங்க, பிளேஸ்மெண்ட் கிளைண்ட்டும் இன்டர்ன்ஷிப்பும் பைத்தான், 4வது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் பேஜ், டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ், சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேஜை பார்க்கறதுல இதுல வந்து ஈவெண்ட்ஸ் வந்து ஏன் காமிக்கணும்னா அந்த தேங்க்யூ பேஜ் எத்தனை எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி காமிக்கும். பேஜ் அப்படிங்கிறதுனால அது காமிக்கும். எந்த பேஜ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி பேஜ் ஜெனரலா பேஜஸ் காமிக்கும். ஸோ நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா பேஜ் டைட்டில் ஸ்கிரீன்ல எல்லாம் சேம் தான். நம்ம பேஜ் பாத் அப்படிங்கிறது இந்த இது வரும். பேஜ் டைட்டில் அண்ட் ஸ்கிரீன் நேம், அந்த யூஆர்எல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல வருது அந்த மாதிரி இது. ஸோ பேஜ் பார்த்து நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போ இதுல ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேஜ்ல ஆவரேஜ் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுதுங்களா? நம்ம அப்படியே கூகுள் மூலமா வந்தாங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோம். ஆவரேஜ் வந்து 1 minute 58 seconds. ஆனால் அந்த கூகுள் மூலமா வந்தாங்க 1 நிமிஷம் 58 செகண்ட் எது எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே நான் போயிட்டு சோர்ஸ் ஸோ கூகுள் மூலமாக வந்தவங்க இன்டர்ன்ஷிப் பேஜில்
1 minute 4 seconds எடுத்திருக்காங்க. கூகுள் மூலமா வந்தவங்க பிளேஸ்மெண்ட் பிளேன்ஸ்ல 0. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல கூகுள் மூலமா வந்தவங்க 2 minutes 53 seconds எடுத்திருக்காங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், இட் இஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயே தெரியுது ஒரு காலேஜ் டக்குன்னு வரணுமா போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஸ்பீடில் போயிட்டாங்க. இதெல்லாம் ஸ்லோவாக நம்ம படித்து ஜாப் சீக்கர்ஸ் வர்றது கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள் பைத்தான் கோர்ஸ் இதுக்கெல்லாம் செகண்ட் பேஜ் போனோம் அப்படின்னா நாட் செட் ஜிஎன்பி மூலமாக விட்டுருவாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ கோர்சஸ் நாட் செட் எது மூலம் அதனால் 16 minutes வந்திருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் கூகுள் மூலமாக வந்தவங்க 1 minute 50 seconds. டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு 1 minute 50 seconds. சயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் குறைவு. ஜாவா கோர்ஸ்க்கு 1 minute 59 seconds. மெட்டாஎக்ஸ் மாஸ்டரி கோர்ஸ்க்கு 2 minute. ஸோ ஒவ்வொரு பேஜ்லையும் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஸோ இன்டர்ன்ஷிப் அதிக லீடு வந்தது, அதிக விசிட்டர்ஸ் வந்தாங்க. ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute போயிடுறாங்க எல்லாரும். ஏன்னா அது ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி அதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 minute 50 seconds 40 seconds இப்படி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது முக்கியமான உங்களோட லேண்டிங் பேஜ், அதாவது கோர்ஸ் பேஜ் ஏதாவது கம்மியான செகண்ட்ஸில் இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் அந்த பேஜ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் வந்து அதிக பேர் வந்து கம்மியான செகண்ட்ஸ் இதில் இருக்காங்க, அப்போ ஏதாவது ஸ்ட்ரக்சர்லையோ இமேஜஸ்லையோ ஏதாவது மாத்திரம் நம்ம பிளான் பண்ணணும். இப்போ இதே இதில் லேண்டிங் பேஜ் நம்ம வைக்கிறோம். லேண்டிங் பேஜ் எந்த பேஜில் உள்ளே வர்றாங்க இன்னொரு வரைக்கும் பார்த்தோன்னா அந்த பேஜில் மொத்தம் இருந்தது காமிக்கிறோம். இப்போ எந்த பேஜில் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ இந்த வந்த இந்த யூசர்ஸாக எடுத்துக்கோங்க. 2200 பேரில் பார்த்தீங்கன்னா 190 பேர் டைரெக்டாக இன்டர்ன்ஷிப் பேஜுக்கு வந்திருக்காங்க. அதாவது இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர் தேடி இருப்பாங்க, அந்த பேஜ் வந்திருக்கும், அதுலேருந்து வந்திருக்காங்க. நியூ யூசர்ஸ் ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டாஎக்ஸ் மாஸ்டரி கோர்ஸ்க்கு 35 பேர் வந்திருக்காங்க. இப்போ இது எது மூலமாக வந்திருக்காங்க, இந்த பேஜ் வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். செகண்டரி பேஜ் நீங்கள் போனீங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ் அகைன். ஸோ இன்டர்ன்ஷிப் பேஜ் கூகுள் மூலமாக வந்தாலும் 157 பேர். கான்டாக்டர்ஸ் பேஜ் கூகுள் மூலமாக சாட்ஜிபிடி மூலமாக ஹோம் பேஜுக்கு வந்திருக்காங்க 24 பேர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜுக்கு வந்திருக்காங்க கூகுள் மூலமாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா லேண்டிங் பேஜ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, கூகுள் மூலமாக வந்திருக்காங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம் லேண்டிங் பேஜுங்கிறது. ஏன்னா நம்ம எஸ்இஓ வந்து இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஜஸ் தான் நம்ம பண்ணி கொண்டு வரணும்னு நினைப்போம். அந்த இண்டிவிஜுவல் பேஜஸ் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 16 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த ஜனவரி மாதத்தில் டைரக்டாக டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்ன்னு தேடி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தாலும் 16 தான். ஏன் 16 தான் வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம திங்க் பண்ணணும், பின்னாடி இருக்கணுமா முன்னாடி இருக்குமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும். ஸோ வந்ததே ஆனால் ரொம்ப இல்லை, 2000 பேர் தான். நீங்கள் நம்மகிட்ட இருக்கிற ஒரு 6-8 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 200 பேர் வர்றதே பெரிய வீக். அப்போ தான் 2000 பேர் பக்கம் வரும். அதில் ஹோம் பேஜுக்கே நிறையா வந்துட்டாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு 100 பேஜ் வந்தாங்கன்னா நீங்கள் 8 கோர்ஸ் இருக்குது, லேண்டிங் பேஜ் மட்டுமே 100 பேர் வந்தாங்கன்னா 800 பேர் ஆயிடும். இல்லை நம்ம டார்கெட் வைக்கணும், ஒவ்வொரு கோர்ஸ் பேஜ் 200 பேர்த்து நான் கிளிக் பண்ண வைக்கணும் அப்படின்னா 1600. ஸோ இப்போ வந்து ஒரு 1000குள்ளே தான் வருதுனாவே இவ்வளோ லீடு, 1600னா எவ்வளோ லீடு வரும், இதெல்லாம் திங்க் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ லேண்டிங் பேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைரக்டாக லேண்டிங் பேஜில் வந்தவங்க கீ ஈவெண்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ் இன்டர்ன்ஷிப் மூலமாக வந்தவங்க 25 பேர். அதாவது டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்தவங்க 25 பேர் என் பேர் போட்டிருக்காங்க. டைரெக்டாக பைத்தான் கோர்ஸ் வந்தவங்க 12 பேர். ஸோ இங்கே பாருங்க 24 பேர் தான் வந்திருக்காங்க டைரெக்டாக இந்த பேஜ், 12 பேர் அதில் போட்டாங்க. 35 பேர் வந்திருக்காங்க டைரெக்டாக, 11 பேர் லீடு இதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா போகிற கோர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அப்சர்வ் பண்ணுறதாங்க. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல்
அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். சர்ச் கன்சோல் ஐடியும் இந்த அனலிட்டிக்ஸ் ஐடியும் சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதில் காமிக்கும். இல்லைனாலும் நீங்கள் அட்மினில் போய்க்குவாங்க. அட்மினில் போயிட்டு ப்ராடக்ட் லிங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல போனீங்கன்னா கூகுள் ஆடை லிங்க் பண்ணிக்கலாம். சர்ச் கன்சோலை இங்கே நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் கன்சோல் நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல இப்போ லிங்க் ஆயிடுச்சு. இல்லாட்டி லிங்க் அப்படின்னு செக் பாக்ஸ் கொடுத்து லிங்க்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆயிடும். இது எதுக்கு லிங்க் பண்ணதுனால என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, queries வந்து இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா கூகுள் ஆர்கானிக் சர்ச் இந்த queries எல்லாம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கீவேர்டு இங்கே தான் இருக்கு. இந்த கீவேர்டு வந்து ஏதாவது பர்டிகுலராக நீங்கள் அங்கே வந்து பார்த்த மாதிரி இதில் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீவேர்டு மூலமாக வந்தவங்க என்ன பார்த்து வந்திருக்காங்க, இல்லை இந்த கீவேர்டு மூலமாக வந்தவங்க இவ்வளோதான் வந்தாங்க. அங்கே மற்றபடி யூசர் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது அந்த டெமோகிராஃபிக், அந்த ஏஜ், ஜெண்டர், அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏஜ் எந்த யூசர்ஸ் நம்ம சொன்ன அந்த 2000 யூசர்ஸில் அதிகம் பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 18 to 24. லாஜிக்கலாக நம்ம அந்த ஏஜ் பீப்புள் நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க. அடுத்து 25 to 34. இதெல்லாம் இது ரெண்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் 49%. சாரி, எவ்வளோ யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். இவங்க ரெண்டு தான் நமக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் அவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 18 to 24 வந்தவங்க எத்தனை லீட், 190 லீட் நமக்கு வந்துருக்குன்னு சொன்னோமா, அதில் வந்து அன்னோன் ஏஜை மெஷர் பண்ண முடியல அப்படி சொல்லிடுச்சு. அந்த 18 to 24 11 45 to 54 ஒன்று. இந்த அன்னோனில் எதுவும் மெஷர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஏஜ் வேறு இருக்குது. ஜெண்டரில் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. மேல் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் மேல், 7 பேர் ஃபீமேல் அப்படிங்கிறது. ஆனால் அன்னோனில் போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொன்னால் அக்யூரேசி ஓரளவுக்கு அது மெயின்டைன் பண்ணது ஃபுல்லாக பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் எதில் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி, டிவைஸ் கேட்டகரி, அந்த மாதிரி வெப், விண்டோஸில் வந்தவங்க எத்தனை பேர், ஆண்ட்ராய்டில் வந்தவங்க எத்தனை பேர், லினக்ஸில், iOS. ஸோ iOS குறைவாக இருக்குது. தட் மீன்ஸ் ஆப்பிள் யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ் நமக்கு பெருசாக வரல. அவங்க அதிகமாக வந்திருந்தாங்கன்னா மேபி இது வந்து முதல்ல இப்போ வந்து எல்லாரும் ஈக்குவலாக வாங்கிடுறாங்க அந்த ஃபோனெல்லாம். முதல்ல நம்ம பணம் இருக்கவும் வாங்குவாங்க. இப்போ ஃபீஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக வைக்கலாம். இல்லை இப்போ நம்ம வர்றதெல்லாம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் 20,000 ஆவரேஜாக மொபைல் ஃபோன் வாங்குவாங்க. அதுக்கு நான் போய் ரொம்ப ஃபீஸ் வைக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் போகிறதுனா நம்ம போட்டுக்கலாம் இந்த டேட்டா வச்சு. ஸோ அதுதான் வந்து டெக் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. எந்த ப்ரௌசரில் நம்மளுக்கு வந்திருக்காங்க. சரி, இது பெருசாக ப்ராப்ளம் வராது. ஏதாவது ப்ரௌசரில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம போய் பார்க்கணும். அப்புறம் ஆப்வியஸாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அதில் அதிக லீடு வந்துருக்கு. அது வரலைன்னா தான் நம்ம யோசிக்கணும், ஏன் க்ரோமில் வரல, அப்போ வெர்ஷனில் ஏதாவது ப்ராப்ளமாக, நம்ம வெப்சைட் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது க்ரோமில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம பார்க்கணும். லாஸ்ட்டாக அந்த
சர்ச் queries கொடுத்தாங்க. query report keyword digital marketing 2001 question paper. Now we'll give website engagement time, form submissions, conversions. The keyword brings error. Landing page convert from SEO. So the first one பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் சர்ச் queriesல website digital marketing course ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு கீவேர்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆப்ஷன் வரல, இங்கே ஒரு செகண்ட் ஆப்ஷன் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அந்த பேஜுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பொசிஷன், கிளிக் த்ரூ ரேட் இதெல்லாம் வந்து அங்கேயே வர்றது, சர்ச் கன்சோலில் வர்றது. இது பண்ணோம்னா உங்களுக்கு ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கீ ஈவெண்ட்ஸ் எவ்வளோ கொண்டு வந்திருக்கு, இன்டர்ன்ஷிப் எவ்வளோ கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதான் அங்கே வந்து கீவேர்டு மட்டும் கிடைச்சது. இங்கே வந்து எத்தனை லீடு அது மூலமாக வந்திருக்கு. அங்கே லீடு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, இங்கே லீடு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறோம். நான் அப்படியே இதை ஜூம் அவுட் பண்ணாதனால தெரியாமல் போயிடுச்சு. ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இந்த இதில் அப்படியே தெரிஞ்சுது. இதனால அங்கிருந்தே வர்றதுங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஆக்டிவ் யூசர்ஸ், எங்கேஜ் டைம் எவ்வளோ, இந்த இதில் வந்து அவங்க எத்தனை பேர் கூகுளில் சர்ச் பண்ணுறோம், ஈவெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வித் திஸ் ஐம் கம்ப்ளீட்டிங் GA4. மறுபடியும் பின்னாடி உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ உங்களோட ஐடி பேஸ் சமயமாக நான் கையோட பண்ணிடுறேன். இல்லாட்டி அதுக்கு ஒரு நான் வெயிட் பண்ணிட்டு லக்ஷனா அபிநயா சசி 99 எஸ் கரெக்ட்டுங்களா? இது கரெக்ட். உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போங்க. உள்ள போய் நம்ம டேட்டாஸ் எல்லாம் எடுத்து நீங்களே பாருங்க. ஸோ நீங்க ஏதாவது ChatGPT யூஸ் பண்ணுங்க, நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு ஆக்சஸ் இருக்கு, என்னென்னலாம் நான் அப்சர்வ் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் எல்லாம் ChatGPT அதுவே சொல்லும். அதை பேஸ் பண்ணி இங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த டேட்டாவில் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி வேணாங்க. நீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், SEO ஸ்டார்டர் கைடு ஒன்று நெட்ல இருந்திருக்கும். இதை நான் பார்க்க சொல்லியிருக்கேன். SEO ஸ்டார்டர் கைடு கூகுள்ல இருந்து வரணும். இந்த இதை நீங்க பார்க்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கூகுள் அனலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸாம் இது ஒன்று எழுதணும். இது வந்து ஸ்கில் ஃப்ளோர் போய் நான் மண்டே தரேங்க. இந்த மாதிரி நெட்ல போட்டீங்கன்னா வந்துடும். ஸ்கில் ஷாப்னு ஒன்று இங்கே தான், ஸ்கில் ஷாப் இங்கே தான் போய் அந்த சர்டிஃபிகேட் எழுதுற மாதிரி வரும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க, நீங்கள் அதை எழுதலாம். ஸ்கில் ஷாப்பில் போனீங்கன்னா பேசிக் அனாலிட்டிக்ஸில் ஒன்று இருக்கும், கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஒரு சர்டிஃபிகேட் கூகுள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இமெயில் ஐடியில் என்ன நேம் வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது பண்ணால் ஏதாவது நேம் வச்சுன்னா அந்த நேம் தான் உங்கள் சர்டிஃபிகேட்டில் வரும். என்ன நேமில் வரணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஸ்கில் ஷாப் வந்து ஒரு ஐடி கேட்கும், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போயிட்டு அனாலிட்டிக்ஸில் டுட்டோரியல் இருக்கும், அதுவும் சொல்லி தருவாங்க. அது படிக்கலாம், இல்லாட்டி ஓப்பன் புக் டெஸ்ட் தான். நீங்கள் அப்படியே நெட்டில் போட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். சர்டிஃபிகேட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்து நெட்டில் போட்டுட்டு அதில் வர ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அனாலிட்டிக்ஸில் வந்து பேசிக்ஸ்லேருந்து இருக்க மாதிரி இருக்கும். டைரெக்டாக உள்ளே போய் தெரிஞ்சினாலும் சர்டிஃபிகேட் எக்ஸாம் இருக்கும், நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு தரேன்.